ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையல் ரிலேட்டடாக எந்த வீடியோஸும் பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி லிக்யூட் டிட்டர்ஜென்ட் எப்படி வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இந்த லிக்யூட் டிட்டர்ஜென்ட்டை நானே செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சர்ஃப் எக்ஸல் ஏரியல் மாதிரியே நமக்கும் இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம செலவு செய்ய போகிறோம். அதே மாதிரி கிளாத்ஸ் வந்து எந்த டேமேஜுமே இதை யூஸ் பண்ணி எனக்கு எதுவுமே ஆகலை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹசேகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். இது ஸ்லெஸ் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. SLES நல்ல குவாலிட்டியான ஸ்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் டோட்டலாகவே உங்களோட டிட்டர்ஜென்ட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் வாங்குறது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்ல கெமிக்கல் கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டினோபால் 20 கிராம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டினோபால் வந்து உங்களோட கிளாத்ஸில் உள்ள அழுக்க போக்குறதுக்காகவும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவும் டினோபால் யூஸ் பண்ணுறோம். பட் கம்பல்சரி 20 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அதுலேயும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நல்ல டார்க் எல்லோவாக உள்ள மாதிரி ஒரு டினோபால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வாஷிங் சோடா 250லேருந்து 300 கிராம்ஸ் வரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா வாஷிங் சோடாவோட அந்த வீரியத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது ஸ்மெல்லு சர்ஃப் எக்ஸல் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கிறது இன்னொரு நியூ பிராண்ட் தான் கொடுத்தாங்க, டிட்டர்ஜென்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சன்ரைஸ் பிராண்டில் வருது. இதை நான் புதுசாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலர் பவுடர். மேக்ஸிமம் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ கலர் பவுடரே வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இது போக நமக்கு ஒரு மெஷரிங் ஜார் வேணும், ப்ளஸ் ஒரு கரண்டி வேணும். அந்த கரண்டி வந்து ஒன்லி நம்ம இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுக்கணும். வேறு எதுலேயும் அதை மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் வாட்டர் நமக்கு தேவைப்படும். தண்ணி வந்துட்டு இங்கே மினரல் வாட்டர் நான் 3 லிட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் தண்ணி எப்பயுமே வந்து மினரல் வாட்டர்னால் 3 லிட்டர்ஸ், ரெயின் வாட்டர்னால் 4 லிட்டர்ஸு. இது தவிர வேறு எந்த வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோன்னா டோட்டலாகவே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மினரல் வாட்டர் 3 லிட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய டப்பாக எடுத்துக்கோங்க. எப்பயுமே கெமிக்கல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கையில் அது பட்டுச்சுன்னா புண்ணாக போயிடும். ஸோ அதனால் நல்லா க்ளவுஸ் எடுத்துக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நான் சொன்ன அந்த 1 லிட்டர் ஸ்லெஸ்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 லிட்டர் ஸ்லெஸ்ஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்னா பேக்கிங் சோடாவும் ப்ளஸ் வந்து வாஷிங் சோடா 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. வாஷிங் சோடா வந்து 300 கிராம்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. 250லேருந்து 300 கிராம்ஸ் வரை தான் நம்ம வாஷிங் சோடா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்லெஸ்ஸை வந்து உள்ளே போட்டேன். அதே மாதிரி நான் வாஷிங் சோடாவும் பேக்கிங் சோடாவும் ஆல்ரெடி மெஷர் பண்ணி நான் தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போது வந்து இதில் வாஷிங் சோடாவில் கொஞ்சம் உருண்டையாக கல்லாக அதில் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த உருண்டையாக உள்ளதெல்லாம் நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா அந்த ஸ்லெஸ்ஸில் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ ஸ்லெஸ்ஸில் வந்துட்டு அந்த உருண்டையாக உள்ளது எல்லாமே நல்லா போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டினோபால் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டினோபால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டினோபால் வந்து 20 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டினோபால் வந்துட்டு கொஞ்சம் கூட போயிட்டு நம்மளோட கிளாத்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ டினோபால் 20 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணோன்னே நம்மளோட அந்த லிக்விட் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா வந்துட்டு அந்த எல்லோ கலர் நல்லா தெரிகிற அளவுக்கு நீங்கள் டினோபால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ வாட்ரு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு
3 லிட்டர்ஸ், அதாவது அது தண்ணியோட குவாலிட்டியை பொறுத்தது. மேக்ஸிமம் நீங்கள் எடுத்தோடனே அப்படியே 3 லிட்டர்ஸை ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தண்ணியோட அந்த குவாலிட்டியை வச்சு தான் உங்களுக்கு வாட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து மினரல் வாட்ரு எனக்கு இது நல்லாவே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 3 லிட்டர்ஸ் வரை நல்லாவே யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி 3 லிட்டர்ஸை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை நான் இந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ண பண்ண உங்களோட ஸ்லெஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா இன்னும் வந்து அதோட ஒரு மாதிரி அந்த லிக்விட் வந்து கெட்டியாகிட்டே போகும், நல்லா திக்காகும். ஸோ அப்போ தான் உங்களோட ஸ்லெஸ் வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்னு தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி, நான் மொத்தமாக ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல கெட்டியாகும். ஸோ அது கெட்டியாகும்போது உங்களால் மிக்ஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் மறுபடியும் கைவிடாமல் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா உங்களோட அதாவது லிக்விடோட ஸ்டேஜ் தெரியும் இல்லையா? எப்படி நீங்கள் சர்ஃப் எக்ஸல் ஏரியல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுவே நீங்கள் ரெயின் வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினரல் வாட்டர் இல்லை ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே அதிகமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு அது இன்னுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 4 லிட்டர்ஸ் வரைக்குமே தண்ணி சேர்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இருந்த தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். அப்படியே எனக்கு வந்து லிக்விட் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்குது. நல்ல ஒரு எனக்கு அந்த லிக்விடோட ஸ்டேஜ் தண்ணியாக அது அந்த அளவுக்கு வந்து நான் இன்னும் எனக்கு வரல. கிண்ட வந்து எனக்கு அது கொஞ்சம் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சா அப்படிங்கிறது. பட் இன்னுமே தண்ணி எனக்கு ஆட் பண்ணலாம் போல் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதோட அந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் பவுடர் சேர்க்க போகிறோம். கலர் பவுடர் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க. ஃபுல்லாக போட்டால் ரொம்ப டார்க் ப்ளூ ஆகிடும். ஆக்சுவலாக இதுவே வந்து நமக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போது கொஞ்சமாக ப்ளூ கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து ஒரு சைடில் வச்சுருவேன். ஸோ இப்போ ஏன்னா மேலே வந்து நமக்கு பார்த்தா தெரியும் முறையாக இருக்குது. அது நம்ம மிக்ஸ் பண்ணதுனால அந்த முறையாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை இந்த மாதிரி கலர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் எப்போ வந்துட்டு இந்த லிக்விடை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேனோ நல்லா ஏர்டைட் நல்லா கவர் போட்ட மாதிரி ஒரு பாட்டிலில் நான் எப்போ ஸ்டோர் பண்ணுறேனோ அப்போ தான் அதில் நான் ஸ்மெல் சேர்ப்பேன். ஏன்னா வந்து நான் இப்போ ஓப்பனில் வச்சுருக்கும் போது ஸ்மெல் சேர்த்தேன் அப்படின்னா அதனால் ஒரு யூஸ்மே இருக்காது, எல்லா ஸ்மெல்லும் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ப்ளூ கலராக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி முறையாக இருந்தது. இப்போ நான் மார்னிங்கில் இதை வந்து மறுபடியும் பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு இப்போ நான் இதில் ஸ்மெல் சேர்த்துட்டேன். சர்ஃப் எக்ஸல் வந்து நான் ஒரு 2லேருந்து 3 அந்த கேப்பில் 3 கேப்ஸ் வரை நான் சேர்த்துப்பேன். ஸோ நம்ம ஸ்மெல் சேர்த்த உடனே அது ஸ்மெல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான், இல்லைனா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா அந்த ஸ்மெல்லை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண என்கிட்ட அதாவது பழைய பாட்டில்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. நான் அதுலேயே எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக எனக்கு லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து முடிகிற டைமிங்கில் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். நான் 3 to 4 பாட்டில்ஸ் வரை எப்பயுமே அவைலபிளாக வீட்டில் வச்சுருப்பேன். ஸோ இது அது முடிஞ்ச உடனே நான் செஞ்சுட்டு அந்த பாட்டில்ஸ்லேயே அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் வந்து இது வந்து நமக்கு இப்போ இதோட செலவு அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து 200 ஆகும். பட் 200க்கு நீங்கள் 4 லிட்டர்ஸ் வரைக்குமே உங்களால் மேக் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வாட்டர் 3 லிட்டர்ஸ் ஊற்றிருக்கோம், ப்ளஸ் வந்து 1 லிட்டர்ஸ் லெஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் மேக் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு அந்த லிக்விடை எடுத்து ஒவ்வொரு பாட்டில்ஸாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். எனக்கு வந்து நீங்கள் வெளியில் வந்து வாங்கும்போது சர்ஃப் எக்ஸல் மேக்ஸிமம் 1 லிட்டர் வந்து 235 rupees ஆகும். 200க்கு எபோவ் 200 தான் வரும் 1 லிட்டர். பட் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செய்யும்போது உங்களுக்கு டோட்டலாகவே வந்து 4 லிட்டர்ஸ் வந்து அந்த 200 அந்த அமௌண்ட்டில் நீங்கள் செஞ்சிடலாம்.
நீங்கள் பட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. நம்ம வாங்குகிற சர்ஃப் எக்ஸலுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ரொம்பவே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த நுரை வரதுலேருந்தும் சரி, அழுக்கு போகிறது. நான் வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். நான் அந்த மிஷின் வாங்கினதுல இருந்தே இந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மிஷினுமே எந்த டேமேஜும் ஆகலை. ப்ளஸ் வந்துட்டு அதே நேரம் எனக்கு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். துணி துவைச்சி வர்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அது எல்லாத்தையுமே வந்து பாட்டில்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து சும்மா அந்த டப்பில் வந்து அடியில் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒட்டிகிட்ருக்கிறதுல கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணுறேன். பார்த்தாவே தெரியும், நல்ல முறை வருது. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் நான் வந்து ஒரு கிளாத்தை வந்து ஊற வச்சுட்டு அதில் எப்படி அழுக்கு போயிருக்கு அப்படிங்கிற டெமோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஜஸ்ட் நான் அதில் லிக்விடே ஆட் பண்ணலை. இருந்தது எல்லாத்தையுமே பாட்டிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த டப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் அதில் ஒட்டிகிட்ருக்கிறது அதுதான் வந்து அதில் தான் நான் தண்ணி ஊற்றினேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முறை வருது அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஷால் எடுத்துகிட்டு, இது நான் யூஸ் பண்ண ஷாலு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் வச்சு நான் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். இப்போது நான் இந்த 4 பாட்டில்ஸ்லேயும் வந்துட்டு நான் லிக்விடை ஸ்டோர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த பார்த்தாவே தெரியும் லிக்விட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நல்லா வந்து டார்க் ப்ளூ, நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம கடையில் வாங்குகிற அதே லிக்விட்ஸ் மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நீங்கள் இங்கே சீக்கிர ஸ்மெல் முதற்கொண்டு உங்களுக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும் எப்படி அழுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து நல்லா யூஸ் பண்ண சால் தான். ஸோ சாயம் எதுவும் போகலை. அதில் இருந்த அழுக்கு அந்த வாட்டரில் எப்படி இறங்கியிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கையில் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, மிஷினில் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த லிக்விட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கரெக்டாக உங்களுக்கு அழுக்கு போகிறது எல்லாமே சூப்பராக அழுக்கு போகும். ஸ்மெல்லும் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹசேகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.